பேப்பரை படிக்கவே பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பழகி போச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓ இது வந்து கூட்டு பாலியல் வல்லுநர் இல்லையே, ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான். ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே, ஒரே ஒரு ஆள் தானே பேசியிருக்கான். அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே. அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய, நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டுல. இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும், பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கிற விக்டிமோட முகம், வீடியோ, பேரு, அட்ரஸ், அவங்க ஜாதகம், அவங்களுடைய எங்க வந்து எப்ப போனா அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒண்ணுதான் கொடுக்கல. ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுவுது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது. திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது. அவனுடைய முகம் வருதோ இல்லையோ, இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிவிங்களே எடுத்து போடுறாங்க. இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும்? யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல, பஞ்ச் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல. தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருந்து நான் உண்மையா நான் ஒரு பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்க வீட்டு பெண்ணா இருந்தா இப்படிதான் நீங்க வந்து அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுவீங்களா? அடிக்க வேணாமா? அந்த ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தா இனி அவங்க குடும்பமே அதை வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா? அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? நல்லா தெரியும். இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய, ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதை வந்து நாம ஒட்டு மனதாக நாம வந்து அதை வரவேற்கிறோம். அதுக்காக நன்றியை செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு. அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது. அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்க தான் வந்து பேசணும், நாங்க இதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம், அதனாலதான் நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை, அவங்களுடைய பின்வாசல்லையே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க? ஆபாச பேச்சு. நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் இல்ல, செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல, ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது. அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தானே தெரியுது. பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ அந்த கட்சியில. இத எவ்வளவு தரம் முறையிட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும்.